வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். தினமும் 10 கேள்விகள் அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்களில் புவியியல்லேருந்து 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓகேங்களா உள்ள முப்பந்தல் அப்படிங்கிற இதில் பெருங்குடி பகுதி. ஓகேங்களா? இதில் மாவட்டம்னு கேட்டால் கன்னியாகுமரி போட்டுருங்க, இடம்னு கேட்டிங்கன்னா முப்பந்தல் பெருங்குடி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில், பார்த்து போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் தலைமையிடம் எங்குள்ளதுன்னு பார்த்திங்கன்னா புதுடில்லி, அதாவது சோலார் சிஸ்டத்துக்கு. ஓகேங்களா? புதுடில்லியில் இருக்குது. உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளதுன்னா 4வது இடம். காற்றாலையில் நம்ம 4வது இடம். ஓகேங்களா? இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலை எந்த ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது? ஓகேங்களா? இதில் எப்படினாலும் கேட்கலாம், ஆண்டு கேட்கலாம், இல்லை எந்த இடம்னு கூட கேட்கலாம். அதனால தான் ரெண்டும் ஒரே கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? கொல்கத்தாவும் கூட கொடுக்கலாம், இல்லை போர்ட் கிளாஸ்டர் எக்ஸாக்டாக கொடுத்தாங்க போர்ட் கிளாஸ்டர்னு கொடுப்பாங்க, இல்லை கொல்கத்தான்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. பருத்தி இலைகளில் இருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர்? ஜின்னிங். இது அதிகமாக கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? மும்பை. இது பேசிக் கொஸ்டின், பட் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அதே இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எதுனா கோயம்புத்தூர். 150 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலை சக்தி ஆலை கேரளாவில் எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துக்கு அருகில் உள்ள விழிஞ்சம் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். விழிஞ்சம்னு கொடுத்துருப்பாங்க. இது எங்கன்னா திருவனந்தபுரத்து பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவில் முதல் சணல் ஆலை யாரால் தொடங்கப்பட்டது? ஜார்ஜ் ஆக்லாண்ட் அவர் தான் தொடங்கி வச்சுருக்கார். ஓகேங்களா? தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இன்றைக்கி 10 கொஸ்டின் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.